Hi guys, welcome to another video of Filial Aquatics Madurai. இந்த வீக் டாபிக் எதுவும் இல்லை, ஒரு அக்வாஸ்கேப்பிங் வீடியோ. ஸோ கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருக்க போது எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லுவேன். ஏற்கனவே நான் ஒரு ஷாலோ அக்வாரியம் அக்வாஸ்கேப் பண்ணியிருக்கேன். அது 2 பார்ட்டாக அந்த டேங்க் பண்ணது ப்ளஸ் அந்த டேங்க் செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற அப்டேட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட கார்டை நான் மேலே ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு Filial Aquatics மதுரை. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் இருக்குது, பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மேலே கார்ட்லேயும் ஷேர் பண்ணுறேன். when you have time go and see. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கோ அக்வாரியமில் எதுவும் டவுட்ஸ் தேவை இருந்தாலும் யூ கேன் ரெஃபர் ஆர் சேனல். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் தேவைனாலும் நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட்டும் பண்ணலாம். இது ஒரு அக்வாஸ்கேப்பிங் வீடியோ. அக்வாஸ்கேப்பிங் அப்படின்னாலே நிறைய பேர் ஒரு பெரிய சைஸ் டேங்கில் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நிறைய பேர் நிறைய சேனல்ஸில், நிறைய யூடியூப் சேனல்ஸில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லைக் தட் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு 10 inch சைஸில் இருக்க ஒரு கியூப் அக்வாரியம். இதில் ஒரு பிளான்டட் அக்வாரியம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஃப்ரம் த பிகினிங் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ வீடியோ நிறையா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ லென்த்தி வீடியோ. இந்த டேங்க் ஒரு 2 weeksக்கு அப்புறம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிருக்குன்றது தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் முன்னவே சொன்ன மாதிரி நம்ம பண்ண போகிற டேங்க் ஒரு 10 inch கியூப், ஒரு 10 inch அல்ட்ரா கிளியர் கிளாஸ் அக்வாரியம், ஃபுல்லி பாலிஷ்டு கிளாஸ், நம்மளே பண்ணது Filial Aquaticsல. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற அந்த 10 inch கியூப் டேங்க்கில் என்னென்ன மெட்டீரியல் வைக்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்கேப்பிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 inch அக்வாரியம், அதுக்கு கீழே வைக்க ஒரு ஃபோம் பேஸ், ஒரு 1 kg சிரியோ ராக், நிறைய கிடையாது, ஜஸ்ட் 1 kg, ஏன்னா 10 inch கியூப் தான். அண்ட் ஐ ஹவ் டேக்கன் சம் ரேண்டம் பீசஸ் ஆஃப் ரூட்ஸ். இது எதுவுமே ஒரு ப்ராப்பர் ஷேப் கிடையாது, சிங்கிள் குச்சி, ஒரு குச்சி, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் இதை வச்சு இந்த டேங்குக்கு உண்டான அந்த ரூட் ஸ்கேப் எப்படி பண்ணுறேன்றதை சொல்கிறேன். தென் வி வில் கோ டு தி ஆக்சுவல் ஃபுல் டேங்க் வீடியோ. ஸோ 3 விஷயம்: டேங்க்கு, ராக், வுட்டு. அண்ட் ஐ எம் கோயிங் டு யூஸ் பிளான்ட் சாயில், ஒரு 1 kg ஆஃப் பிளாட்டினா சாயில். அண்ட் இந்த டேங்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் ஃப்ரம் Cube One, ஒரு 3 watt RGB LED ஃப்ரம் Cube One. இது அடாப்டரில் ரன் ஆகுது, டேரெக்டாக நீங்கள் பவர் ப்ளக்கில் போட முடியாது. யூ நீட் அ 5 watt அடாப்டர். இது 3 watt தான். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இந்த 10 inch கியூபுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு சரியான ட்ரிஃப்ட்வுட் ஸ்கேப்பு. ஸோ அந்த ட்ரிஃப்ட்வுட் ஸ்கேப் எப்படி பண்ணுறதை காட்டுறேன். இப்போ இருந்து என் மூஞ்சி தெரிய போகிறதில்ல. வாட் யூ ஆர் கோயிங் டு see is just தி டேங்க், அப்புறம் அந்த வேருக்கு நான் என்ன பண்ணுறேன்றது. தேங்க்யூ. we are going to use a 10 inch foam board. எனக்கு இந்த ஃபோம் போர்டு ரொம்ப பிடிக்கும். எதனால் அப்படின்னா, கொஞ்சம் சேஃப் கண்ணாடிக்கு. நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ டோன்ட் மைண்ட் மீ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா சில விஷயங்களை நம்ம ஷார்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ ஸோ ஒரு சென்டர் பீஸ் எனக்கு தேவைப்படுச்சு. இப்போது நான் ஸ்கேப் பண்ணுறது I will scape it facing me. நான் டேங்குக்குள்ளே வைக்கும்போது ரிவர்ஸில் வைக்க போகிறேன். ஸோ I will keep it like this. ஸோ இதுதான் நம்ம 10 inch கியூப். ஆக்சுவலாக இதை நான் படுக்க வச்சு வச்சேன்னா I can't keep anything. So I'm going to keep it like this, ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இந்த ஃபோம் போர்டு தான் என்னோடய டேங்கோட பேஸ். ஸோ நான் அதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான ராக்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம், திருப்பி நான் தூக்கி இதை டேங்குக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ ஒரு பேசிக்கான கொஷின், ஹூ இஸ் அன் அக்வாஸ்கேப்பர்? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போய் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் சொல்கிறேன், ஹூ இஸ் அன் அக்வாஸ்கேப்பர். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு அக்வாஸ்கேப்பர் தான். ஏன்னா காம்படிஷன் போய் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி கோப்பையை ஜெயிச்சா தான் நீங்கள்லாம் அக்வாஸ்கேப்பர் கிடையாது. எனி ஒன் கேன் பி அ குட் அக்வாஸ்கேப்பர். ஸோ யூ ட்ரை டு யூஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி ஆஸ் மச் அஸ் யூ கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ யுவர் ஸ்கேப்பிங் ஸ்கில் வில் டெவலப். ஸோ இதுதான் என்னுடைய பேஸ் ராக்கு, இதுதான் என்னுடைய மெயின் ரூட்டு. இஃப் இன் கேஸ் எனக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா நான் இதை கட் பண்ணிக்க முடியும். ஐ கேன் கட் இட் லேட்டர். கார்த்திக் ஜேகேவோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருப்பார், நிறைய டூல்ஸ் தேவையில்லாமல் இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியுமா, இல்லாட்டி பண்ண முடியாது
அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பட் அது என்னமோ உண்மை தான். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லாமலாம் இருக்குது, பட் எல்லாமே தேவையில்லாமலாம் கிடையாது. லைக் யூசி இது சாதாரண ட்வீசர் தான். ஸோ இந்த ட்வீசர் இந்த வேலைக்கு அது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. யூ கேனாட் பி எ ப்ராப்பர் அக்வாஸ்கேப்பர் அன்லெஸ் யூ ஹேவ் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட். சொல்வது புரியுதா? இது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, நாட் ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜென்ரலாகவே ஒரு குக் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் குக் பண்ணணுன்றது இருக்குல்ல. எங்கள் பாட்டி மண் சட்டியில் செஞ்சாங்கன்னு ஸ்டார் ஹோட்டலில் நான் போய் மண் சட்டியில் செய்ய முடியாது சாப்பாட்டை. ஸோ எவ்ரி பிளேஸ் ஹாவ் அ ஒரு என்ன சொல்கிறது, அந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. யூ ஹவ் டு மெயின்டைன் இட் லைக் தட். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ப்ராப்பர் அக்வாஸ்கேப்பர், if not 100%, you try to have as much as proper equipment you can. ஒரு சின்ன ட்வீசரு, சாண்ட் ஃப்ளாட்னருமே நம்ம வேதா ப்ரோ சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் தேவையா, நம்ம கையை வச்சே தள்ளிக்கலாமேன்னு. கண்டிப்பாக கையை வச்சுக்கே தள்ளிக்கலாம், வேணான்லாம் கிடையாது. இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் தான். பட் சில நேரங்களில் ரொம்ப குறுகலான இடங்கள்லாம் இருக்கும், அந்த இடத்துல உங்கள் கை போகாது. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான், இஃப் யூ ஆர் ப்ரொஃபஷனல் அக்வாஸ்கேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். அந்த டிஃபிகல்ட்டிஸை இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் உங்களுக்கு ஓவர் கம் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் சம் டூல்ஸ், இஃப் நாட் எவ்ரி திங். சில விஷயத்தை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. So guys, நம்ம hardscape இப்போ ரெடி. ஸோ this is how it is going to look in the end. நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் நார்மலாக ஒரு பெரிய டேங்க்கில் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ anyone can be an aquascaper. நீங்களும் ஆகலாம் aquascaper. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம டேங்க் இஸ் ரெடி, ஸ்கேப் ரெடி. இப்போ இதை பத்திரமா அப்படியே தூக்கி உள்ளே வைக்கணும். ஐ ஹோப் ஒரு ராக் ஆடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் த வுட்ஸ் ஆர் ஸ்டெடி அண்ட் சேஃப். ஸோ பயப்பட தேவை கிடையாது. இந்த செட் ஆஃப் ராக்ஸை அப்படியே நான் தூக்கி உள்ளே வைக்கிறேன். ஐ ஹோப் இட் வில் பி கோயிங் இன்சைட் சேஃப் வித்தவுட் எனி ப்ராப்ளம். சூப்பர். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் குட் நவ். அழகாக உள்ள உட்காந்துருச்சு. ஸோ நவ் நான் முன்னவே சொன்ன மாதிரி I'm going to use Cube One USB LED. இது வந்து ஒரு 3 watt LED RGB. இந்த மாதிரி நானோ டேங்குக்கு this is better. And I'm going to use Cube One nano hang on back filter. And 1 kg of platina soil. ஸோ நான் முன்னவே சொன்ன மாதிரி சில டூல்ஸ் வந்து ரொம்ப தேவையான்னு தோணும், பட் அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு பிடிச்சது வந்து இந்த சாண்ட் ஃப்ளாட்னர். எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஆட் சம் platina soil for our aquascaping. Okay, so there will be some tall plants in the background. ஓகே, இப்போ ஒரு பெரிய டேங்க் நீங்கள் வச்சிங்கன்னா சாண்ட் ஃப்ளாட்னர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் கேன் சி உங்களால் ஈஸியாக சாண்டை ஃப்ளாட் பண்ண முடியும். பட் இந்த இடம் கொஞ்சம் நேரோவாக இருக்குது. இப்போ நேரோவான இடத்துல நீங்கள் கையெல்லாம் இந்த தொட்டிக்குள்ளே விட முடியாது. ஸோ நவ் யூ கேன் செக். இந்த மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக நேரோவாக இருக்கிற இடங்களில் தீஸ் திங்ஸ் ஆர் ரியலி யூஸ்ஃபுல். ஸோ டூல்ஸ் வேஸ்ட்டெல்லாம் கிடையாது, டிபெண்ட்ஸ் ஆன் அதோட நீடு நமக்கு இருக்கான்றதை பொறுத்து தான். ஸோ அந்த நீடு எப்போ வரும் அப்படின்னா, when you also do இந்த மாதிரி சின்ன ஒரு மைக்ரோ லெவலில் ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னா, you will understand the differences. ஸோ லைக் ஐ செட், ஒரு ஹைடெக் பிளான்டட் அக்வாரியம் அப்படின்றது நீங்கள் ஒரு 2 feetலேயோ 3 feetலேயோ தான் பண்ணணும்னு கிடையாது.
You can do it in small aquarium like this also. இப்போ என்ன பண்ணுவோம்னா, I will bring some water, spray பண்ணிட்டு I will keep some plants in the background. ஸோ சாயிலில் வெட் பண்ணாமல் பிளான்ட் வைக்காதீங்க. சான்சஸ் ஆர் தேர் உங்கள் பிளான்ட் சரியாக உள்ளே நிற்காமல் பிடுங்கிட்டு வந்துடும். நம்மக்கிட்ட இருக்க பிளான்ட்ஸ் வந்து 3. இது எல்லாமே என்னுடைய டேங்க்கில் க்ரோ அவுட் ஆனது. We have Styrogen repens brown. I have Rotala sunset ன்னு சொன்னாங்க. I don't remember exactly என்னன்னு. It's a Rotala species. And this is Hygrophila polysperma. And ரெண்டாவது முக்கியமான டூல் எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்வீசர்ஸ். எனக்கு வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்க ட்வீசர் பிடிக்காது. பாயிண்டட் ட்வீசர்ஸ் ரொம்ப பிடிக்கும் because I can easily plant in the background. So our final scape is done. கொஞ்சம் செடியெல்லாம் தூங்குற மாதிரி இருக்கும். After some days they will definitely turn out. So இந்த அக்வாரியமுக்கு நான் யூஸ் பண்ண ஃபர்டிலைசர் என்னன்னா, I'm going to use R2 R2 whatever it is. அதில் வர all in one fertilizer, and instead of giving pressurized CO2, I'm going to give phytocarb from Aquatic Remedies. So இப்போ நம்ம LED light fix பண்ணுவோம் and see how it is. So it is a RGB light, 3 watt தான். So like I said, இது USB தான் run ஆகும். So I'm connecting it to a USB drive. 1 second. Okay. So then now the lights are on. Pretty good. நான் கூட ரொம்ப கம்மியாக இருக்குமோன்னு நினச்சேன், பட் இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் ரியலி ஆசம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நவ் we are going to add this Cube One hang on back filter. So now you can see slowly தண்ணி உள்ள போகுது. கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது, பட் ஓகே, நாட் பேட். வில் டெஃபினெட்லி ஒர்க். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஆன் பண்ணோம்னா போதும். சூப்பர். ஸோ யூ கேன் see now our filter is running. ஸோ ஒரு 1 week போனதுக்கப்புறம் I will share a small video. I hope இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ we will see you in another video. அப்படியே ஒரு 1 minute எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட்டோட பிரைட்னஸ் இந்த டேங்குக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நாட் பேட். எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டேன். ஈவன் I will switch off the room light. நல்ல பிரைட்னஸ் for this small tank. Okay guys, so அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. I hope you enjoyed it.
இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ஃபீலியல் அக்வாட்டிக்ஸ் மதுரை. பை பாய்.